Taste the Daily. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். வேண்டுமென்றே ஜூனியர் உடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மானநஷ்டீடு வழக்கு போட்டு அதன் 3 ஆண்டுகளாக வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக 1 கோடி ரூபாய் மானநஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்ட அந்த வழக்கிற்காக அந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை அது முதற்கட்டமாக போட்டார்கள். அதைத் தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனம் இதை போட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது, என் உணர்வோடு கலந்தது. எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன். இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார், தேவையானால் ஏற்றுக்கொள்வார்.